ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே ஸ்பெஷல் டே இல்லையா? ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷல் டேன்றதுனால இன்றைக்கி கீ ரைஸ் தான் பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ மார்னிங்கே செய்வேன். பட் எனக்கு சிக்கன் வந்து மார்னிங் சீக்கிரம் கிடைக்காது. அதனாலே வந்து காலையில் வந்து பசங்களுக்கு வந்து எக் நூடுல்ஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ எக் நூடுல்ஸ் அண்ட் வந்து வெஜ் எக் பர்கர். ஆக்சுவலாக என்னென்னா நான் பிளான் பண்ணது வேறு, நடந்தது வேறு. என்னென்னா வந்து பேட்டி வந்து சிக்கன் நைட்டே வாங்கி பேட்டி பண்ணி வச்சிடலாம், மார்னிங் வந்து சிக்கன் பர்கர் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு சிக்கன் நைட் அவைலபிளாக இல்லை. ஸோ மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஆனால் மார்னிங் வந்து நம்ம 6 o'clock செய்வோம். 6 o'clock கண்டிப்பாக யாரும் டெலிவர் பண்ண மாட்டாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க கடையை திறப்பாங்க. ஸோ அது டைம் ஆகுமேன்னு சொல்லிட்டு உடனே வேறு பிளானை போட்டு நல்ல எக்கு வந்து நல்லா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா திக்காக வந்து பண்ணி மசாலாலாம் போட்டு எக் வெஜிடபிள் ஆம்லேட் மாதிரி போட்டு அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணலான்ட்டு ஸோ ஃபைனலாக பிளான் பண்ணேன். ஸோ இதுக்கான ரெசிபியோட வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ நான் இதுலேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். டூ செக் அவுட் திஸ். ஏன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னடா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய பசங்களுக்கு வந்து மேபி நான் பழக்கிட்டேனா இல்லை அவங்க அப்படி கேட்குறாங்களா எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து கொடுப்பேன். ஸோ டெய்லியும் தோசை, டெய்லியும் இட்லி, டெய்லியும் ஒரே விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சலிப்பு தட்டிடும். அதனாலேயே நான் வந்து என் குழந்தைங்கன்னு கிடையாதுங்க, ஜென்ரலாகவே அதுவும் இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அநியாய மோசமாக இருக்குதுங்க. 2Kன்னு கூட சொல்ல முடியாது, 2020K அப்படின்னு தான் சொல்லணும். 2020 பிள்ளைங்க பிறந்த எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மதர்ஸ் எல்லாம் வந்து எல்லா நெட்டையும் போட்டு தடாவி யோசிச்சே வந்து செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இது வந்து பாருங்கள், ஜீரோ மைதா பன் வந்து வாங்கினேன். தட் இஸ் ஒன்றும் இல்லை, அது கோதுமை பன்னு. ஸோ அந்த பன்னில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஃபில்லிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி பேட்டியாக வைக்காமல் நல்ல சாஸு, வீட்லேயே பண்ண மயனைஸு எல்லாமே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு இந்த எக்கை வந்து வச்சு அண்ட் லெட்யூஸ் எல்லாம் வச்சு பர்கர் மாதிரி பண்ணிட்டோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சரியான ஜங்க் ஃபுட் வெறியன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. அந்த ஜங்க் ஃபுட்டையே, அதாவது கொடுக்குற இந்த விஷயத்தையே கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனாக எப்படி கொடுக்கன்னு யோசித்தோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து அவுட்புட் வரும். ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுறது. ஏன்னா ரொம்பவும் ஜங்க் ஃபுட் வந்து அவன் சாப்பிட்டானா அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த மாதிரி நான் செஞ்சு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நல்ல ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஏன்னா 2 எக்கு, அதுக்கப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம போடுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து இட் இஸ் லைக் ஒரு சப்பாத்தி மாதிரி தானே. அந்த பன்னுன்றது இட்ஸ் ஈக்குவலன் டு சப்பாத்தி கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொடுக்கறதுமே வந்து மோர் தென் எனஃப்னு தான் சொல்வேன். ஒரு இட்லி இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்து கொடுக்கறதுல ஒன்றும் தப்பில்லை. அவங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் தேவையான நியூட்ரியன்ஸும் போய் சேரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கியாச்சு. ஸோ பசங்க வந்து காலையிலே ரயான் சொல்லிட்டு போயிட்டான், நீ வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி 2:30க்கே வந்து விட்டுடுவாங்க. ஸோ 2:30 நான் எப்படியும் செஞ்சு நான் வந்து 1 o'clock அப்படி தான் ஆரம்பிப்பேன் குக்கிங். ஏன்னா மார்னிங் எல்லாம் செஞ்சுட்டதுனால. ஸோ பாருங்கள், நான் வந்து கீ ரைஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக நாங்கள் செஞ்சு 3 மணிக்கு தான் ஃப்ரைடேலாம் சாப்பிடுவோம். ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும் ஃப்ரைடேனா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வைப்போம். பசங்களும் வந்து எங்களோட ஜாயின் ஆகி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே ஃப்ரைடே. ஸோ இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மாவோட ஐடியாங்க. இது எங்கள் அம்மாவோட டப்பாவும் திருப்பி கொடுக்கல, நானே வச்சுக்கிட்டேன். இது மாதிரி தான் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீசரில் வந்து தேங்காவை கட் பண்ணுறப்ப, இந்த குருமாக்கெலாம் கட் பண்ணுறப்ப ஒரு தேங்காய் கட் பண்ணுவாங்க. நமக்கு அரை முடி தான் தேவைப்படும். ஸோ மிச்சம் அரை முடி இல்லைன்னா நிறையவே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா வந்து டக்குன்னு இப்போ ஒரு சட்னி செய்கிறோன்னா தேங்காய் உடச்சி கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்டேருந்து பழகினது தான் இது. அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அண்டு நிறைய வந்து ஈஸியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. இது மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் பாட்டிலெல்லாம் நல்லா கழுவி எண்ணெயும் நல்லா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்கிற குழம்பு என்ன குழம்பு அப்படின்னா கலரி கறி. இதையும் நான் வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன். யூடியூப்பில் இருக்குது கலரி கறி.
வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நெய்ச்சோறுக்கெலாம் வந்து காயல்பட்டினம் ஸ்பெஷல் இது. காயல்பட்டினத்தில் வந்து கோப்பக்கறி, களரி கறின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் நான் எடுப்பேன். ஸோ பால் எடுத்து ஊற்றுவேன், தேங்காய் அரைச்சி ஊற்றாம பால் எடுத்து ஊற்றி அப்படி சாப்பிட்றப்ப உண்மையிலே சொல்கிறேங்க, இட்ஸ் அ ஹெவன் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ களரி கறி டூ செக் அவுட் என்னோடய யூடியூப் சேனலில் களரி கறின்னு பாருங்கள், கண்டிப்பாக அந்த ரெசிபி இருக்கும். இல்லைனாலும் இது நான் மறுபடியும் வந்து ஷேர் பண்ணுறேன், நான் ஷார்ட்ஸில் போடுறேன் என் யூடியூப் சேனலில். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா ஹிட்லர் சிக்கன். ஸோ இந்த சிக்கனுக்கான ரெசிபியும் கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஹிட்லர் சிக்கன் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஹிட்லர் சிக்கன் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு எல்லோரும் ஹிட்லர் மாதிரி தான் நடப்போம். ஸோ அதனால தான் இதோட சிக்கன் பேர் ஹிட்லர் சிக்கன். அண்ட் எஸ்டிடி போதுமா? எஸ்டிடி எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னையோட டயட் தான். ஸோ சீட்டிங் டே இன்றைக்கி எனக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஆக்சுவலி டயட் இருக்க எல்லாருமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு சீட்டிங் டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சீட்டிங் டேவை நான் இன்றைக்காக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரைடே மட்டும்தான் நான்வெஜ் செய்வோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் அந்த சீட்டிங் டேவாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அண்ட் இதில் எதுவுமே டீப் ஃப்ரை இல்லாததுனால ஹெல்த் வைஸ் நல்லதாக இருக்கும். அண்ட் பலாக்கொட்டையும் கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னையோட வ்ளாக் பார்த்தீங்க. அண்ட் நாளையோட வ்ளாக் நாளைக்கு பார்க்கலாம்.